சமூக வலைதளத்துல இந்த மாதிரியான செய்தியை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆச்சு. மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ள இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி அபிஷியலா ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே பாரதி ராஜா மரணம் அடைந்தார், ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறவங்க மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி போலியான வதந்திகளை எதுக்கு பரப்புறாங்க அப்படின்னு தெரியாது. அவர் ஒரு சிறந்த இயக்குனர், நல்ல நடிகரும் கூட, நிறைய ஆளுமை திறமை கொண்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அவரை கேவலப்படுத்தும் விதமா இந்த மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது அவரோட குடும்பம் எந்த அளவுக்கு வருத்தப்படும், அவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமா தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு அபிஷியலா வந்த செய்திப்படி பாரதி ராஜா உடல் நலத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவர் மிக விரைவிலே சிகிச்சை பலன் அளித்து அவர் உடல் நலத்தோடு திரும்பி வரணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்புவர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.